உங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் வீடு கட்டி கொடுக்குறேன்னு சொல்றாங்க. என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி? கட்டி கொடுத்தா நல்லது தான். கட்டி கொடுத்தா நல்லதான் நினைக்கிறீங்களா? திமுக கவர்மெண்ட் இது இல்லாம பெண்களுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுத்துட்டு வராங்க. ஃப்ரீ பஸ் திடீர்னு ஒரு 5000 போட்டாங்க. எங்களை பார்த்தா பஸ்காரர் நிறுத்தவே மாட்டேங்கிறாரு, ஓடிக்கினே இருக்கிறாங்க. பொம்பளைங்களை பார்த்தா நிறுத்தவே மாட்டேங்கிறாங்க. திமுக பெண்களுக்கு நிறைய நலத்திட்டங்களை எனக்கு எதுவுமே இல்லை. எனக்கு எந்த திட்டம் கொடுக்கவே இல்லை. விடோர் காசும் கொடுக்கல, முதியோர் காசும் கொடுக்கல, மகளிர் காசும் கிடையாது. ஏதோ நான் வேலைக்கு போயிட்டு வர உழைச்சிட்டு சம்பாதிக்கிறேன். போதுமா? டிஎம்கே கவர்மெண்ட் இருக்காங்களே, அவங்க லேடிஸ் நிறைய வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. முக்கியமாக 8000 ருபீஸ்க்கு கூப்பன் தர போகிறேன்றாங்க. 1000 ரூபாய் நலத்திட்டத்தை வந்து 2000 ரூபாய்க்கு மாற்ற போகிறேன்றாங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதை பற்றி நான் என்ன நினைக்கிறதுனே தெரியலையே. இப்போ எல்லாமே எலெக்ஷனுக்காக சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இல்லைக்கா 5000 திடீர்னு போட்டாங்க கொஞ்சம் 5000. ஆமாம், அது எலெக்ஷனுக்காக தானே போட்டிருப்பாங்க. திமுக வரணுமா வரக்கூடாதுன்றியா? யார் வந்தாலும் எங்களுக்கு சந்தோஷம் தான். யார் வந்தாலும் நாங்கள் கஷ்டப்பட்டா தான் சோறு இருக்கவங்க வசதியாக தான் இருக்காங்க. புரியுதுங்களா? இப்போ எலெக்ஷன் ஓட்டு வாங்குறதுக்காக எல்லாம் சொல்கிறாங்க, அவ்வளோதான். அதான் உண்மை. யார் இப்போ இவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா அந்த உண்மையை நிறைவேற்ற சொல்லலாம். வேணா நிறைவேற்ற மாட்டாங்க. எல்லாரும் கஷ்டப்படுறவங்க பட்டுக்கிட்டு தான் இருக்கணும். வசதியாக இருக்கவங்க வசதியாக இருக்காங்க. நாங்கள்லாம் ஒரு நாளைக்கு போனால் தான் எங்களுக்கு சாப்பாடு, இல்லைன்னா இல்லை. எங்களுக்கு தான் வந்து எழுதிட்டு போனார். இப்போ இந்த 5 வருஷமாக எழுதலை. வீடு வேணுமா, வேலை வேணுமா, உங்களுக்கு டாக்டர் பட்டம் வேணுமான்னு சொல்லி எழுதினாரு. அதை வேணா இப்போ ஜெயிச்சா கூட அதை செய்ய மாட்டாங்க. ஓட்டுக்காக எல்லாம் பண்ணுறது, அவ்வளோதான். எதுவுமே உண்மை கிடையாதுங்க. அவங்கவுங்க வாழ்க்கை அவங்கவுங்க சொகுசாக வாழ்றதை தான் பார்ப்பாங்க. அடுத்தவங்க வாழ்க்கையெல்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க. ஓட்டு வாங்கிட்டு போயினே இருப்பாங்க. ஓட்டு வாங்கும்போது நம்மளை தேடி வருவாங்க. ஓட்டு வாங்கி முடிச்ச பிறகு நாம் போய் அவங்கள தேடி போகணும். இதுதான் உண்மை. யாரும் எதுவுமே கிடையாது. நினைக்கிறீங்க? எனக்கு எதுவுமே பண்ணல, அதனால எனக்கு தெரியாது. 1500 2000 கொடுக்கறது 1500 தராங்க. அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு இந்த காசு கொடுக்குறதே வேஸ்ட்டு. அதுக்கு நிரந்தரமாக ஒரு வேலை கொடுக்கலாம், அவ்வளோதான். ஆனால் அது வந்து இந்த மாதிரியான பாலிடிக்ஸ் பேசும்போது எல்லாருமே இலவசம் தான் தராங்க. இப்போ வந்து வேலை இல்லாதவங்களுக்கு 4000 ரூபாய்லாம் சொல்லியிருக்காரு விஜய். ஸோ அது வந்து மறுபடியும் நீங்கள் ஃப்ரீ பீஸ்கூடே நம்ம போய்ட்ற மாதிரி ஆகிடுது. ஆனால் சீமான் மாதிரியான பாலிட்டிஷியன்ஸ் வந்து இல்லை நான் எதுவுமே ஃப்ரீடம் சொல்கிறேன், நீங்கள் சொல்கிற வீட்டுக்கு ஒரு கவர்மெண்ட் அனுப்புறான்னு சொல்கிறேன். அதுதான் அந்த மாதிரி தான் பெஸ்ட்டு. அதுதான் பெஸ்ட்டு. சீமான் சொல்கிறது பெஸ்ட்டு தான். பட் என்னென்னா யாராவது புதுசாக வரவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கணும். அது சீமானாக இருந்தாலும் சரி, விஜயா இருந்தாலும் சரி. ₹8,000 டோக்கன் தரேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த டோக்கன் வந்து நீங்கள் என்னென்ன வீட்டுக்கு என்னென்ன உபயோகமாக இருக்கோ அது வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேவை நினைக்கிறீங்களா? எப்படி பார்க்குறீங்க? இதெல்லாம் தேவை இல்லை தான். வீட்டு உபயோகத்தை விட படிக்காத நிறைய குழந்தைங்க இருக்குது. அந்த குழந்தைங்களுக்கு ஏதாவது செய்யலாம். ஸோ அந்த மாதிரியும் இது சொல்லியிருக்காங்க. 35 லட்சம் மாணவர்களுக்கு லேப்டாப்ஸ் தருவாங்க. அப்புறம் வந்து ₹1000 கொடுத்துட்டு இருந்தாங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. இப்போ வந்து அது 1500 மாற்றுறாங்க பெண் குழந்தைங்களுக்கு மட்டும். ஸோ வந்து 1500 மாற்றுறாங்க. 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் காலை உணவு போடுறாங்க. ஸோ இதெல்லாம் எப்படி இருக்குங்க? ஓகே, ஃபுட்டெல்லாம் கொடுக்குறது பிரச்சனை இல்லை, அதெல்லாம் யூஸ் தான். ஆனால் 1500 கொடுக்குறாங்களான்னு தெரியல. ஏன்னா நான் படித்தப்பெல்லாம் எனக்கு ஒன்றும் கொடுக்கல. இப்போதான் புதுமை பெண். ஓகே, அது இந்த மந்த்லி ஸ்கீம் தர அது வந்து பெண்களுக்கு கொடுக்குறாங்க. ஓகே ஓகே. இது வந்து படிக்கிற பொண்ணுங்களுக்கு மட்டும் வந்து 1200 தந்துட்டு இருந்தாங்க. இப்போ 1500 தராங்க. அது தரதுக்கு வீட்டுக்கு ஒரு கவர்மெண்ட் வேலை கொடுத்தா நல்லா இருக்கும். வீட்டில் இருக்கிற ஒரு குழந்தைங்களுக்கு, ஃபர்ஸ்ட் குழந்தையோ இல்லை லாஸ்ட் பெண் குழந்தைங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் வேலை கொடுத்தா அது யூஸ். இவங்க மாதம் அது படிக்கிற வரைக்கும் தானே 1500 கிடைக்கும். அதுவே அவங்க ஒரு 12th முடிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு வேலைன்னு பர்மனெண்ட்டாக கிடைக்கிது இல்லை வாழ்க்கை முழுவதும். ஹஸ்பண்டோ சரி இல்லைனாலும், ஹஸ்பண்ட் சரி இருந்தாலும் அந்த வேலை அவங்களுக்கு எப்போவுமே நிரந்தரம்ல. அந்த மாதிரி ஸ்கீம் எடுத்துகிட்டு வந்தால் நல்லாயிருக்கும். 1500 2000 கொடுக்குறது 1500 தராங்க. அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு இந்த காசு கொடுக்குறதே வேஸ்ட்டு. அதுக்கு நிரந்தரமாக ஒரு வேலை கொடுக்கலாம், அவ்வளோதான். ஆனால் அது வந்து இந்த மாதிரியான பாலிடிக்ஸ் பேசும்போது எல்லாருமே இலவசம் தான் தராங்க. இப்போ வந்து வேலை இல்லாதவங்களுக்கு 4000 ரூபாய்லாம் சொல்லியிருக்காரு விஜய். ஸோ அது வந்து மறுபடியும் நீங்கள் ஃப்ரீ பீஸ்கூடே நம்ம போய்ட்ற மாதிரி ஆகிடுது. ஆனால் சீமான் மாதிரியான பாலிட்டிஷியன்ஸ் வந்து இல்லை நான் எதுவுமே ஃப்ரீடம் சொல்கிறேன், நீங்கள் சொல்கிற வீட்டுக்கு ஒரு கவர்மெண்ட் அனுப்புறான்னு சொல்கிறேன். அதுதான் அந்த மாதிரி தான் பெஸ்ட்டு. அதுதான் பெஸ்ட்டு. சீமான் சொல்கிறது பெஸ்ட்டு தான். பட் என்னென்னா யாராவது புதுசாக வரவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கணும். அது சீமானாக இருந்தாலும் சரி, விஜயா இருந்தாலும் சரி. என்னன்னா நான் கேட்குறேன்னா விஜய் மறுபடியும் ஃப்ரீ பீஸ்கூடே போய் மாட்டிக்கிறாரு இல்லையா? மறுபடியும் அவர் கற்றுப்பார். அவர் இப்போ தானே வந்திருக்காரு, போக போக கற்றுப்பார். லேர்னிங் தானே. இப்போ வந்து டிஎம்கே வந்து அவங்க ஜென்ரேஷனாக இருக்காங்க. சீமானு ரொம்ப வருஷமாக இருக்காரு. அப்போது இவர் இப்போ தானே வந்திருக்காரு. இவர் சினிமா ஃபீல்டுலேருந்து இப்போ நிறைய சொன்னால் சொல்லுவார். அவருக்கு போல எதுவாக அரசியல் ரீதியாக எதுவும் தெரியாது. ஸோ அவர் லேர்ன் கற்றுப்பார், பொறுமையாக கற்றுப்பார். அவரும் நல்ல திட்டங்களை எடுத்துன்னு வருவார். டிஎம்கே கவர்மெண்ட் திருப்பி ஆட்சிக்கு வந்தாங்கன்னா ஏழை எளிய மக்களுக்கு 10 லட்ச ரூபாய் வரைக்கும் லோன் தரேன்னு சொல்லியிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அதையும் தாண்டி நம்மளுக்குன்னு ஒரு டெசிஷன் இருக்குல்ல, இவங்களுக்கு தான் போடணும் ஓட்டு, இவங்களுக்கு தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு.
எனக்கு வந்து சரியா சொல்ல தெரியல. இப்போ வந்து இப்போதான் வந்து விஜய் வந்து ஆட்சிக்கு வந்திருக்காரு. நான் இல்லை சாரி ஆமா ஆட்சிக்கு வந்திருக்காரா விஜய் இன்னும் வரல. இப்பதானே இது பண்றாங்க, ஓட் போடுறாங்க. இப்பதானே ஓட் போட போறாங்க அவருக்கு. இப்போ வந்து அவர் வந்து புதுசா வந்து இதெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்காரு. இது பண்றேன் அது பண்றேன்னு சொல்லிட்டு அவர் பண்ணுவாரான்னு சொல்லிட்டு எங்களுக்கு நம்பிக்கைலாம் வந்து கான்ஃபிடென்ட்டா இல்லை. சில பேருக்கு தான் இருக்கு, சில பேருக்கு இல்லை. நான் வந்து யாருக்கு ஓட் போடுறேன்னு எனக்கே தெரியல. அந்த கன்ஃபியூஷன்ல தான் நானே இருக்கேன். பார்த்து தான் ஓட் போடணும். இல்லாமல் 35 லட்சம் இளைஞர்களுக்கு இலவச லேப்டாப் அறிவிச்சிருக்காங்க திருப்பி ஆட்சிக்கு வந்தா. அது எப்படி பார்க்குறீங்க? தெரியலண்ணா. இதுக்கு 10 லட்ச ரூபாய் வரைக்கும் வீடு கட்டி கொடுக்குறேன்னு சொல்றாங்க. என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி? கட்டி கொடுத்தா நல்லது தான். கட்டி கொடுத்தா நல்லதான் நினைக்கிறீங்களா? திமுக கவர்மெண்ட் இது இல்லாமல் பெண்களுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுத்துட்டு வராங்க. ஃப்ரீ பஸ் திடீர்னு ஒரு 5000 போட்டாங்க. எங்களை பார்த்தா பஸ்காரர் நிறுத்தவே மாட்டேங்கிறாரு. ஓடிக்கினே இருக்கிறாங்க. பொம்பளைங்களை பார்த்தா நிறுத்தவே மாட்டேங்கிறாங்க, ஓடுறாங்க. 8000 ரூபாய் வரைக்கும் கூப்பன் கொடுக்குறாங்களாமா பெண்களுக்கு. உங்களுக்கு என்ன பொருள் பிடிக்கும் வாங்கிக்கலாம்னு சொல்றாங்க. என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி? கொடுக்குற எங்களுக்கு என்ன பொருள் பிடிக்குதோ அதை நாங்கள் கேட்டு வாங்கிக்கிறோம். தெரியுமா திமுக கவர்மெண்ட் எப்படி பஸ் டிக்கெட்டு கூட போட சொல்லு, ஆனா பொம்பளைங்களை கண்டா நிறுத்தாதியே போறாங்க பஸ். திமுக வரணுமா வரக்கூடாதான்றியா? யார் வந்தாலும் எங்களுக்கு சந்தோஷம் தான். யார் வந்தாலும் நாங்கள் கஷ்டப்பட்டா தான் சோறு. டிஎம்கே கவர்மெண்ட் 10 லட்ச ரூபாய் வரைக்கும் ஏழை எளியவர்களுக்கு கொடுக்க போறாங்களாம் ப்ரோ ஜெயிச்சதுக்கு அப்புறம். அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? காசு ஒதுக்குவாங்க ப்ரோ, காசு தரேன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் அமௌண்ட் ஒதுக்குனா மாதிரி அமௌண்ட்டுக்கான ஒர்க் தானே அந்த வீடு கட்டுவாங்களா கேட்டால் கட்டுறது சந்தேகம் தான். ஏன்னு கேட்டோம்னா இப்போ ஒரு கோவிலுக்கு கட்டுறதுக்கு ஒரு 50 லட்சம் ரூபாய் 1 கோடி ரூபாய் ஒதுக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அந்த கோவில் கட்டப்படுறது 20 லட்சத்துலையோ 30 லட்சம் இந்த கோவில் கட்டுவாங்க. மீதி காசெல்லாம் எங்கே போகும்? அவங்களுக்கு தான் போகும். அதே மாதிரி இப்போ ஒருத்தர் நாங்கள் 10 கோடி ரூபாய் 10 கோடி ரூபாயில் அதிகபட்சம் 2 கோடி செலவு பண்ணாலே பெரிய விஷயம். மீதி 8 கோடியோ 7 கோடியோ உதயநிதிக்கோ இல்லை முக ஸ்டாலினுக்கு தான் போய் சேரும். இருக்கவங்க வசதியாக தான் இருக்காங்க, புரியுதுங்களா? இப்போ எலெக்ஷன் ஓட்டு வாங்குறதுக்காக எல்லாம் சொல்கிறாங்க, அவ்வளோதான். அதுதான் உண்மை. யார் இப்போ இவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா அந்த உண்மையை நிறைவேற்ற சொல்லலாம், வேணா நிறைவேற்ற மாட்டாங்க. எல்லாரும் கஷ்டப்படுறவங்க பட்டுக்கிட்டு தான் இருக்கணும். வசதியாக இருக்கவங்க வசதியாக இருக்காங்க. நாங்கள்லாம் ஒரு நாளைக்கு போனால் தான் எங்களுக்கு சாப்பாடு, இல்லைன்னா இல்லை. எங்களுக்கு தான் வந்து எழுதிட்டு போனார். இப்போ இந்த 5 வருஷமாக எழுதலை. வீடு வேணுமா, வேலை வேணுமா, உங்களுக்கு டாக்டர் பட்டம் வேணுமான்னு சொல்லி எழுதினாரு. அதை வேணா இப்போ ஜெயிச்சா கூட அதை செய்ய மாட்டாங்க. ஓட்டுக்காக எல்லாம் பண்ணுறது, அவ்வளோதான். எதுவுமே உண்மை கிடையாதுங்க. அவங்கவுங்க வாழ்க்கை அவங்கவுங்க சொகுசாக வாழறதை தான் பார்ப்பாங்க. அடுத்தவங்க வாழ்க்கையெல்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க. ஓட்டு வாங்கிட்டு போயினே இருப்பாங்க. ஓட்டு வாங்கும்போது நம்மளை தேடி வருவாங்க. ஓட்டு வாங்கி முடிச்ச பிறகு நாம் போய் அவங்கள தேடி போகணும். இதுதான் உண்மை. யாரும் எதுவுமே கிடையாது. யார் ஆட்சிக்கு வந்தா நல்லது? விஜய் வந்து இப்போ எப்படின்னா அவர் சொந்த பணத்தை போட்டு தான் இப்போ இறைச்சி எல்லாமே பண்ணுறாரு. அவர் வந்தால் நல்லது செய்வாருன்ற ஒரு நம்பிக்கை தான். ஆமாம், அவர் சொந்த பணத்தை விற்று இடம் இதெல்லாம் விற்று தானே அவர் வராரு. ஒன்றும் அங்கங்கே வாங்கி வரல. அதனால விஜய் வந்தால் ஒரு நல்லது நடக்கும். அவரும் இல்லை இப்படி தான் பண்ணுவாரா என்னன்னு தெரியல. மாற்றங்கள் மாறினா தான் தெரியும். ஒரு கட்சியில் இருக்கிற இப்போ கேண்டிடேட் அறிவிச்சிருக்காரு 234 பேர். அதில் 105 பேருக்கு மேலே வந்து பிஜேபியில இருந்தும் அதிமுகல இருந்தும் துரத்தி விடப்பட்டவங்க. ஆமாம், அது எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், அங்கே வாய்ப்பு கிடைக்கல, இப்போ இங்கே வாய்ப்பு. அவங்க தாவேகால இவங்க சொன்னாங்கன்னா விஜய் அதில் சொன்னார் முதல்ல. ஆமாம், யார் இத்தனை வருஷமா விஜய் கீழே உழைச்சாங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் சீட்டு கொடுப்பேன் அப்படின்னு மாதிரி சொன்னாரு. ஆனால் சீட்டு விஜய்க்காக உழைச்சவங்களுக்கு சீட்டு கொடுக்கல. அதிமுக வந்து பாஜக இருந்து அதிகமாக சம்பாதிச்சுட்டு அங்கிருந்து தானே துரத்தி விடப்பட்டவங்க சீட்டு கொடுத்துருக்காங்க. அவர் ஏதோ அதில் வச்சு இதில் கொஞ்சம் முன்னேறலாம். அதில் எப்படி முன்னேற்றமா இருக்கும்? அதான் இவர் ஏன் கொடுத்துருக்காரு போல இருக்க. கார் டிரைவருக்கு கொடுத்துருக்காரு. நிறைய டிரைவர் அவரோட கார் டிரைவரோட பையனுக்கு கொடுத்துருக்காரு. கொடுத்துருக்காரு. சாதாரண விஜயோட பினாமின்னு சொல்றாங்க அவரு. அதெல்லாம் சொல்றவங்க 1000 பேர் 1000 செய்வாங்க. பின்னாடி அவர் நிலைமையில இருந்து பார்த்தாதான் அது எதுவும் புரியும். புரியுதுங்களா? எல்லாம் அப்படியே போக போக பார்த்துக்கலாம். கட்சி எலெக்ஷன் முடியட்டும், முடிஞ்சாதான் தெரியும் ஒவ்வொரு கட்சியும்.